సంకీర్తనం గోవిందా గోవిందా గోవిందనామ సంకీర్తనం గోవిందా 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 அதிகாரம் சார் கேட்கறாங்க காமன் பீப்புள் அடிக்கிற அதிகாரம் யாருக்கு உண்டான்னு தெரியல. நாங்கள் முடிவு தான் வருவோம். அதுக்காக நடவடிக்கை எடுத்தீங்கன்னா பக்தி தெரியல சொல்றீங்க. வேறதே இருக்குல்ல. சாமானிய பக்தர்கள் வந்து ஒரு அடிச்சுக்காக ரத்தம் வந்திருக்கு சிந்திருக்கும் போது அது எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க. இல்ல அடிக்கிற அதிகாரம் கொடுத்துருந்தா ஒரு ரைட்டு சூப்பர். கோயிலா பாக்கல நாங்க வந்து வெளில விட்டுருக்கலாம். அடிச்சிடறேன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறவங்க ஒன்றும் கூடாது. இல்ல அவங்க அடிச்சிருக்க வாய்ப்பு ஸ்டாஃப் எல்லாம் யாருமே அந்த மாதிரி யாரையுமே அடிக்க மாட்டாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமோ அது மாதிரி தான் பண்ணுவாங்களே விட சேவார்த்தி இது வரைக்கும் யாரையுமே அடிச்சது கிடையாது. இப்பதானே சொல்லியிருக்காங்க. உண்மைதான் தெரியாது. வாய்ப்பாங்க இதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன நடந்ததுங்கிறது வந்து உள்ள இருக்கிறவங்க கேட்டாலும் தெரியும். நாங்கள் உள்துறையில் என்ன நடந்ததுன்னு கேட்டு நம்ம இது பண்ணாதான் நான் ஏற்க சார் தயவு கொடுத்து இனிமே கிட்ட போக்கிறேன். இனிமே வந்து சேவார்த்தியில வந்து அடிக்கக்கூடாது போகக்கூடாது கொண்டு போகணும் தகவல் நடக்க சொன்னோம். நீங்க அந்த மாதிரி டெம்பரரி ஸ்டாக் வச்சிருக்கீங்கல்ல அவங்களாம் தயவு செய்து வந்து அது சொல்லிக் கொடுக்கணும். எப்படி பக்தர்கள் நடந்து கொண்டு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் கோயில் வந்து நிர்வாகம் பண்றது வந்து வெறும் வருமானம் மட்டும்தான் நோக்கம் போய் செய்யறது தான் நிறைய இருக்கு. வழிபாடு சார்ந்த விஷயம் இல்லை. வருமான சபேஷன் கொண்டு போகும்போது கஷ்டம் தெரியும். மக்களே ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான அவங்க எல்லாருமே பெருமாளை சேவிச்சுட்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக இருக்காங்க. அதை தான் கடைபிடிக்கிறாங்களே சொல்லி யாரையும் பின்பற்றுறது அது மாதிரிலாம் கிடையாது. அப்படியே ஏதாவது ஒன்று ரெண்டு கம்ப்ளைண்ட்ஸ் பெருமாள் பார்க்க முடியலன்னு வருவாங்க. வந்தாலும் திரும்ப யாராவது நம்மளுக்கு டெம்பிள் ஸ்டாஃப் இது பண்ணி பெருமாளை அலுவலகத்தில் ஜாயிண்ட் கமிஷனர் சொல்லக்கூடிய கூடுதல் ஆணையர்களை சந்திக்க வருகின்றோம். நேற்றைய தினமிருந்து இன்று வரை ஆணையர்கள் இங்கு தற்பொழுது அலுவலகத்தில் இருப்பதில்லை. எப்படி ஒரு பக்தரை அடிக்கலாம் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து அவர்களை கண்டிக்கக்கூடிய வண்ணம் ஆணையரை சந்தித்து ஒரு சில வழிபாட்டு முறைகளை இங்கே நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற அழுத்தம் தருவதற்காக இந்திய வச்சு பேசுறதாக இன்றைய தினம் ஆணையர்களை சந்திக்க வருகை கொண்டிருக்கின்றோம். இங்க வந்து பார்த்தோம்னா சொல்றாங்க ஆணையருக்காக சாப்பிட போயிருக்காரு அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏற்புடையதல்ல. ஒரு கோவில்ல உலக பிரசித்தி பெற்ற முதல் திருப்பதியாக கட்டப்படக்கூடிய பூலோக வைகுண்டத்தில் இது போன்ற ஒரு அசம்பாவிதத்தை எப்படி ஒரு கட்டமைக்க முடியும்? அருள்துறை என்ற ஒரு அறம் கேட்ட துறையானது தொடர்ந்து இது போன்ற ஒரு பிற்போக்குத்தனத்தை முன்னெடுக்க வேண்டும் சொன்னால் அவர்களுடைய இந்து சமுதாய நாங்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். நேற்று தினம் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் அன்றே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு அப்பாவி பக்தரை தாக்கி இரத்த காயத்தோடு அவர் மீது காயம் ஏற்படும் வண்ணம் தாக்கப்பட்டவர்களை எப்படி உடனடியாக இந்த காவல்துறை விடுவிக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு சிறிய விஷயத்துல பக்கத்து வீட்டு பிரச்சனை நம்ம கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவருக்கு மீது அடிப்படையாக பல வழக்குகளை போடக்கூடிய காவல்துறையானது இது போன்று அவர்களை ஓன் பெயில விடுறதுக்கு எந்த அழுத்தம் அவங்களுக்கு வச்சு தெரியல. அறநிலையத்துறை அறம் கட்டத்துறையாக தொடர்ந்து ஸ்ரீரங்கத்தை எழுந்து கொண்டிருப்பது என்பது உள்ளபடியே வேதனைக்கின்றது. நாங்கள் எவ்வளவு நேரம் பண்ணாலும் சரி ஆணையர் அதாவது ஜேசியை பார்ப்போம், முறையிடுவோம். இது போன்ற ஒரு அவலநிலை தொடர்ந்து நடக்காமல் இருப்பதற்கு நாங்கள் அழுத்தம் தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். எப்படி